இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். Few moments later. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல கேமரா குவாலிட்டியோட ஒரு ஃபோன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்போ என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா OnePlusல Nord 2T 5G அப்படிங்கிற மாடலும் கூகுள் பிக்சலில் 6A அப்படிங்கிற மாடல் தான் நான் சாய்ஸில் வச்சுருந்தேன். ஆனால் பிக்சல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் தர மாட்டாங்க, அதுக்கு தனியாக 3000 செலவு பண்ணி சார்ஜர் வாங்கணும். பட் OnePlusல அப்படி கிடையாது, அந்த சார்ஜர் கேபிள் கேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே சேர்த்து கொடுத்துருவாங்க. அதனால் நான் OnePlus ஃபோனை வாங்கினேன். 3 வருஷத்துக்கு மேலவே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான அந்த அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட், இந்த அப்டேட் எல்லாம் 3 வருஷம் வரைக்கும் தருவான்னு சொன்னாங்க. ஸோ போன ஜூனோட அந்த அப்டேட் எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு அப்டேட் விட்டான். அந்த அப்டேட்டை பண்ணதுக்கப்புறம் தான் என் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு புள்ளி மட்டும் வந்துச்சு ஆரம்பத்தில். சரி ஏதோ ஒரு புள்ளி போல், அது அழுத்தி பார்த்தேன் போக மாட்டேன்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், எதுவும் போக மாட்டேன். சரி ஒரு புள்ளி தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டால் அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 2வது புள்ளி வர ஆரம்பிச்சது. சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி டிஸ்பிளேவே ரொம்ப புள்ளியாக வந்து கருப்புல தெரிஞ்சு படமே தெரியல. ஸோ இந்த பிரச்சனை நான் நிறைய பேத்துக்கு பார்த்துருக்குறேன். மேபி அவங்களுக்கு ஃபோனில் ஏதாச்சும் கீழே தூக்கி போட்டிருப்பாங்க, இல்லை உடஞ்சிருக்கும், அதனால் இது வந்திருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதனால தான் கிடையாது. இந்த செல்ஃபோன் கம்பெனிக்காரங்க ஒன்று பண்ணுறாங்க, எது வரைக்கும் அப்டேட் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் தான் ஃபோன் நல்லா இருக்குது. கடைசி அப்டேட்டில் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் கலர் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் லைன் பச்சை கலர் கோடு வந்தால் கூட நான் ஏற்றுப்பேன், அது ஒரு பக்கம் கோடு மாதிரி நின்றுட்டு போகுதுன்ட்டு. ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே டிஸ்பிளே மறைக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் எதனால் ஏற்படுது, இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்சிடி டிஸ்பிளேலையோ எல்இடி டிஸ்பிளேலையோ ஏற்படாது. ஓஎல்இடி ஆம்லோ டிஸ்பிளே இதில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அது என்ன ப்ரோ 4 டைப்பில் எல்இடி சொல்கிற நீ இருக்குது ஓகேவா. ஆனால் இதில் 4க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனில் நிறைய லேயரை வச்சு பிக்சலை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்பிளேயில் படம் தெரியுதுக்கான ரீசன். ஆனால் இதில் வந்து படம் மட்டும் தான் தெரியும், பின்னாடி லைட்டிங் கொடுத்தா தான் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியிற மாதிரி தெரியும். நீங்கள் பழைய பட்டன் ஃபோனு அல்லது டச் ஃபோனோட டிஸ்பிளே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து எல்இடி ஸ்டிப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எல்இடி தான் மேலே இருக்க ஸ்க்ரீனுக்கு ஒரு ஒளியை கொடுத்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாதிரி வைக்கும். ஸோ இது வந்து எல்இடியில் கொடுத்துருந்தா எல்இடி டிஸ்பிளே, எல்சிடி இருந்தால் அது எல்சிடி டிஸ்பிளே. பட் ஓஎல்இடி ஆம்லோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடியில் வந்து லைட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லேயரு, அந்த லேயர் தான் பிக்சலை க்ரியேட் பண்ணி படத்தை தெரிய வைக்கணுன்ட்டு. ஸோ அந்த பிக்சலுக்கு கீழேவே இவங்க ஒரு லேயரை வச்சு அதில் வந்து மைன்யூட்டான லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு படத்தை கிளியராக தெரிய வைக்கும். இதை பற்றி சொன்னால் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி நான் கழுத்துறதுக்கு விரும்பலை, அதனால தான் சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஓஎல்இடி ஆம்லோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சலுக்கு கீழே லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. 100 பிக்சல் இருக்குன்னா 100க்கும் லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால தான் நீங்கள் எல்இடி எல்சிடி கம்பேர் பண்ணும்போது ஓஎல்இடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும், விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் ஓஎல்இடி ஆம்லோவில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100 பிக்சல் இருக்குது, அதில் வந்து 100க்கும் பேக்கில் வந்து லைட்டிங் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஒரு லைட்டுக்கு ஓவராக வோல்டேஜ் போனாலும் இந்த மாதிரி ப்ளீடிங் இஷ்யூ ஏற்படும். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சைடில் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வந்துச்சு இப்போ பரவிட்டு இருக்குன்ட்டு, இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இது வந்து எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் ஃபோனை கீழே போட்டிங்க, இல்லை ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்க, அந்த மாதிரினா இந்த பிக்சலுக்கு கீழே இருக்கிற லைட்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால கூட இந்த மாதிரி ஏற்படும். இது வந்து நம்மளால் ஏற்படுறது இல்லை ப்ரோ, என் ஃபோனை பொத்தி வச்சுருக்கேன், நான் ஒரு டைம் கூட கீழே போட்டதே கிடையாது, ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சாஃப்ட்வேரால் ஏற்படுற பிரச்சனை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 100 பிக்சல் இருக்குன்னா 100க்கும் இண்டிவிஜுவல் லைட்டிங் கொடுத்துருப்பாங்கன்ட்டு. அந்த லைட்டிங்லாம் எப்படி எரியணும், என்ன வோல்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கான ஒரு ஐசி தான். டிஸ்பிளேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க, அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த ஐசியை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேரால் தான். நீங்கள் மாதம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த லைட்டிங்க்கான இன்புட் எல்லாம் கரெக்டாக போகும். ஸோ சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் க்ளோர் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஃபோனையும் எடுத்துக்கோங்க, லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணேன், அது வந்து அவங்க கொடுத்தது தான். நானும் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் அப்டேட்லாம் பண்ணல, அவங்க கொடுத்தது தான் பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி புள்ளிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது என்னென்னா, அந்த டிஸ்பிளே ஐசிக்கு போகிற இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த லைட்டை வந்து ஓவராக எரிய வச்சுருக்கும், அல்லது அங்கே போகிற வோல்டேஜை ட்ராப் பண்ணியிருக்கும், சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதனால தான் அந்த ஒரு பிக்சல் அஃபெக்ட் ஆகி அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்.
ஸோ ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அது கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்க பிக்சலும் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகுது. லைக் கேன்சர் எப்படி பரவும் அதே போல் தான். ஸோ அப்படி பரவி ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சுன்னா இப்போ என் ஃபோனில் நான் எதையுமே பார்க்க முடியாது. டச் ஒர்க் ஆகும், ஆனால் படம் தெரியாது. ஏன்னா அந்த பிக்சல் தான் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இமேஜை கொடுக்குது. அது ஒன்றா செத்து போச்சு அப்படின்னா என் ஃபோனில் எப்படி படம் தெரியும்? ஸோ இதுதான் இங்கே ஒரு மெயினான காரணம். இதுக்கு பிரச்சனைகள் வந்து 2 தான். ஃபிசிக்கல் டேமேஜ், நம்ம கீழே தூக்கி போட்டாலோ தண்ணிக்குள்ளே போட்டாலோ அது மூலம் ஏற்படுறது. அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர் பிரச்சனை. ஸோ எனக்கு வந்து சாஃப்ட்வேர் பிரச்சனை. நான் போட்டு OnePlus கழுவி ஊற்றிட்டு இருக்கேன். ஏன்டா ஆரம்பத்தில் வந்து பிக்சல் கூட கம்பேர் பண்ணி நான் உன்னைய வாங்கினேன். ஆனால் பிக்சல் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் வாங்கினா கேமராவும் நல்லாயிருக்கு, எல்லாமே பக்காவாக இருக்குது. OnePlus உனைய வாங்கி நான் அப்படி நாசமாக போயிட்டேன். இப்போ எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது ஆப்ஷனே. நான் வீடியோ ஷூட் பண்ணுறது இந்த OnePlus ஃபோனில் தான். கேமராலாம் நல்லா தான் சொல்லுவேன். இது வரைக்கும் கேமரா குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஒரு DSLR இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரோ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த OnePlus Nord 2T அப்படிங்கிற ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கேமராக்கெல்லாம் பக்காவாக இருக்குது. பட் இந்த மாதிரி அந்த ஃபோனுக்கு 3 வருஷம் நான் சாஃப்ட்வேர் அப்டேட் தருவேன் அப்படின்னா 3 வருஷம் கரெக்டாக தான் கொடுக்கான். ஆனால் கடைசி அப்டேட்டில் இந்த மாதிரி குளறுபடி கொடுத்து விட்டு ஃபோனே நமக்கு போயிடுது. அவனோட மோட்டிவேஷனே 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டே அவெல்லாம் தூக்கி போடு, இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக மாடல் ஃபோன் விட்ருக்கோம் அதை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்டெரக்டாக ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இப்படி தான் நிறைய கம்பெனிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து கூகுள் பிக்சலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டதில்லை. பட் OnePlusல ஏற்பட்டிருக்கு, சாம்சங் ஃபோனில் ஏற்பட்டிருக்கு, விவோ, ரியல்மி இந்த மாதிரி யூசர் ஃபோனில் இப்படி பிரச்சனை வந்ததை நான் நிறைய பார்த்துருக்கேன். சரி இதுக்கு என்ன சொல்யூஷன் ப்ரோ? நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு சில வடக்கன் வந்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி ஏதோ லிக்விட் ஊற்றுறான், அது சரியாயிருது. அது உண்மைன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் போய் சும்மா ஒரு வீடியோவாக காட்டுறது. நீங்கள் வந்து எந்த ஒரு டெக்னீஷியன்கிட்ட போய் கேட்டாலும் பிக்சல் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம அதை மாற்றவே முடியாது, புது டிஸ்பிளே தான் போட்டு ஆகணும். இந்த பிரச்சனை ஃபஸ்ட் நாள் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 25% டிஸ்பிளே போயிடுச்சு. சரி வேறு டிஸ்பிளே தான் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போயிட்டு டிஸ்பிளே ப்ரைஸ் பார்த்தா 8000 போட்டிருக்காங்க. நான் ஃபோன் வாங்கினதே 28,000 தான். அதில் 8000 போச்சுன்னா நான் அதுக்கு செகண்ட் ஹேண்ட்லேயே இந்த ஃபோனை வாங்கிடுவேன் அப்படி இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இந்த ஃபோன்லேயே நம்ம எல்லாம் பழகியாச்சு, அதனால் டிஸ்பிளே மாற்றி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய செலவு வைக்குன்னு தெரியும். அதனால தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சேன். அது வந்து இதே போல் OnePlus Nord 2T தான். அது என் ஃபோன் கிடையாது. பழைய இரும்பு கடையில் வந்து ஸ்க்ராப்பாக எடுத்தேன். டிஸ்பிளே பேனல் மட்டும் கிடந்தது, அது மட்டும் தான் எடுத்தேன். இந்த ஃபோன் அப்படியே என் மாடலு லேட்டஸ்ட்டாக வந்தது தான். ஆனால் அதே பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டிருக்கானா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெறுத்து போயிருப்பாங்கன்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே அடி வாங்கி போயிருக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா மெயினான மதர் போர்டே காணும். பேட்ரி இருக்குது, ஆனால் அதில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு போயிருக்கு. ஸோ பேட்ரி கீழே ஸ்பீக்கரு, சார்ஜிங் போட்டிருக்கு, அதுதான் யூஸ் ஆகும். பேட்ரி எனக்கு தெரிஞ்சு ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அதுவே அடி வாங்கி போயிருக்கு. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் வந்து எட்டு வந்தேன். சரி அந்த பிரச்சனையை நான் இப்போ ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த OLED டிஸ்பிளே. மேலே ஒரு லேயர் இருக்கும், அது அப்படியே உரிச்சிங்கன்னா அப்படியே ஒயிட் கலர் இருக்கும் அந்த லேயரு. இதுதான் லைட்டிங்கை கொடுக்கக்கூடிய லேயரு. ஸோ இதில் தான் அந்த பிரச்சனை ஏற்படும். மேலே இருக்கிறது வந்து அது வந்து நார்மல் எல்லா டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி தான், படத்தை காட்டக்கூடியது, பிக்சலை காட்டக்கூடியது. பட் இதுக்கு கீழே அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் OLEDக்கான சிறப்பம்சம். இங்கே பார்த்தீங்களா ப்ளீட் ஆகிருக்கு. இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்க அந்த லைட்டு வந்து ஓவர் வோல்டேஜால் அதிகமாக எரிஞ்சு அது வந்து ப்ளீட் ஆகிருக்கு. அது பக்கத்தில் பரவி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க ஏதோ சும்மா கலர் தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு லேயரை உருவாக்கி விட்டுருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த லைட்டிங்கில் பரவி ஃபுல்லாகவே இதாயிரும். அது வந்து முன்னாடி இருக்கிற இந்த படங்காட்டுற செட்டப்பையும் அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். பார்த்தீங்கன்னா பிரச்சனை சின்னதாக ஆரம்பித்து எப்படிலாம் போகுதுன்ட்டு. சில பேர் பார்த்துருக்கேன், அந்த ஒயிட் கலர் லேயரில் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல, அது மேலே ஒரு லிக்விடை ஊற்றுறாங்க. லிக்விட் ஊற்றுனா சரியாயிருமாம்மா. பட்டு அது எனக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி லேயர் ஓப்பன் பண்ணி திரும்ப மாட்டுறதுக்கு கஷ்டம். சரி அப்படியே மாட்டினாலும் பழசு எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? க்ளீன் பண்ண அழுக்க வெளியே எடுக்கணும். அப்படி க்ளீன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ரொம்ப மைக்ரோ லெவலில் லைட்டிங் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம குவாலிட்டியை மாறும்ல. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ அதனால தான் நிறைய கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பே இல்லை, டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ OLED AMOLED டிஸ்பிளே போடுறதுல இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. LED LCD கூட கீழே லைட்டிங் இருக்கும். அது வந்து லைட்டிங் போச்சு அப்படின்னா கீழே மட்டும்தான் அதுக்கு பிரச்சனையாக இருக்கும். பட் இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாக இருந்தனால பெரிய தலைவலி. எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படியும் நம்ம மாற்றி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் இந்த ஃபோன்லேருந்து கொஞ்சம் ஸ்பேர் இருக்குது. இந்த மாதிரி பேட்ரி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீக்கரு, சார்ஜிங் போட்டு, அந்த ஸ்லைடரு, இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனண்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இதே போல் ஃபோன் இருந்துச்சு, ஸ்பேர் தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.
சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம டிஸ்பிளேக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். நம்ம இப்போ ரிச்சி சீட்டுக்கு போயிட்டு ஆன்லைனில் போட்ட ப்ரைஸை விட ஒரிஜினல் டிஸ்பிளே எங்கேயாச்சும் கம்மியாக கிடைக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். கிடைச்சா மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த ஃபோனை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, மாற்றி தான் ஆகணும். ஸோ வாங்க போகலாம்.